السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وصحابه الطاهرين وكلهم أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وإذا أردنا أن نهلك قرية أمرنا مترفيها ففسقوا فيها فحق عليه القول فدمرناها تدميرا. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من أكرم شاب شيخا لسنه إلا قيله الله يكرمه لسنه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேருபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அனவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து நாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றிருக்கிற மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரஜபினுடைய மாதத்தில் இறைவனின் அருளை நாடி வந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் பேரன்பும் பேருபகாரமும் என்று நிலவட்டமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, இவ்வுலகத்தில் ஒவ்வொரு நாளும் இறைவன் ஒவ்வொரு விதமான அத்தாட்சிகளை, வியப்புக்குரிய விந்தைகளை அல்லாஹ் தஆலா காண்பித்துக் கொண்டிருக்கிறான். சமகாலத்தில் நிகழ்காலத்தில் நாம் பார்க்கின்ற காட்சிகள் எல்லாம் இறைவனுடைய அத்தாட்சிகளாக மாறி போவதும், அது இறுதி நாளுக்கான அடையாளங்களை நெருங்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவதாகவும் நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். இறைவன் திருமறையில் சொல்லுகின்ற ஒரு வசனம் அனைத்து காலங்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும் என்பதை போன்றிருக்கிறது. நாம் ஒரு ஊரை, ஒரு நகரத்தை நாம் அழிக்க விரும்பினால், அழிப்பதற்கு நாம் நாடிவிட்டால், முத்ரஃபீஹா, அதிலே சுகபோகங்களை அனுபவிக்கின்ற வாய்ப்புகளை அந்த மக்கள் பெறுவார்கள். களியாட்டங்கள், உலகத்தினுடைய அனைத்து விதமான பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட நகரங்களாக அது மாறும். அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கைகளை சற்றும் பொருட்படுத்தாத ஒரு நகரமாக அது இருக்கும். உலகத்தின் கோலூற்றிய நாடுகளாக கூட இருக்கலாம். இறைவனுடைய வசனம் இப்படி இருக்கிறது: முத்தரஃபீஹா ஃபஃபஸகு ஃபீஹா. அதற்கு பின்னாலும் அவர்களுடைய பாவங்களில் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். தொடர்ச்சியாக உலகத்தில் இருக்கக்கூடிய அழிச்சாட்டியங்களில் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் மிகவும் வெகு விரைவாக இன்னமும் அவர்களுடைய அநியாயங்கள் முன்னேறிக் கொண்டே இருக்கும். ஃபஹக்க அலைஹல் கௌல், அல்லாஹ்வினுடைய வார்த்தை உண்மையாக மாறிவிட்டால் ஃபதம்மர்னாஹா தத்மீரா, அந்த நகரம் வேரோடு அறுக்கப்படும் என்பதாக, தரைமட்டமாக மாற்றப்படும் என்பதாக இறைவனுடைய வசனத்திற்கு சான்றாக இந்த நிகழ்காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரு வாரத்திற்கு மத்தியமான நேரங்களில் பார்க்கக்கூடிய காட்சிகள் மிகவும் வியப்பிற்கு ஆளாக்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு வாலிபன், மன் அக்ரம ஷாபுன் ஷைഖன் லிஸின்னி, ஒரு வாலிபன் அவனுடைய வாலிப பருவத்தில் ஒரு வயதான ஒருவருக்கு, அவனை விட வயதில் முதியவருக்கு அவன் சங்கை செய்கிறான், மரியாதை கொடுக்கிறான். அவன் இளமையாக இருக்கிற காலத்தில் அவனை விட வயதில் முதிய ஒருவருக்கு அவன் சங்கை செய்கிறான், மரியாதை கொடுக்கிறான் என்று ஒரு செயலை அவன் செய்தால், அல்லாஹு தஆலா அவனுக்காக இல்லா கையலஹுல்லா, அல்லாஹு தஆலா கண்டிப்பாக யுக்ரிமுஹு லிஸின்னி, அவன் வயதானவனாக முதியவனாக மாறி போகிற நேரத்தில் அவனுக்கு சங்கை செய்கின்ற ஒரு வாலிபனை ஏற்படுத்தாமல் இருப்பது இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சான்றாக இருக்கிறது. சகைக்குரிய பெருமக்களே, இந்த ஹதீஸ் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் எதை செய்கிறோமோ அதற்கான பிரதிபலனை, நலவை செய்தால் நலவை அந்த உலகத்தில் அவன் வாழுகின்ற காலத்தில் அல்லாஹ் காண்பிக்கிறான். தீமையை செய்கின்ற தீயவனாக இருந்தால் அவன் செய்த தீய விஷயங்களை அவன் வாழ்ந்து முடிப்பதற்குள் அனுபவிக்கின்ற வேதனையை தாங்குகின்ற அந்த ஒரு வசதியை இறைவன் தந்து விடுகிறான் என்கின்ற அந்த செய்தியை தான் இந்த ஹதீஸின் மூலியமாக அறிஞர்கள் புரிந்திருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு நாம்
மிக நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 483 நாட்களாக தொடர்ந்து காசாவில் இன்றைக்கும் கூட 72 பேர் மரணித்திருக்கிறார்கள். தாக்குதலின் மூலியமாக இஸ்லாத்தினுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய அந்த சிரியா, அங்கு இருக்கக்கூடிய ஷாம் தேசங்களை சார்ந்து இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. இது அத்தனைக்கும் மூலதனமாக பின்னால் இருந்து அத்தனையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளில் உலகத்தில் கோலுச்சிய நாடாக பார்க்கப்படக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கு சரிந்து கிடக்கிறது, நிலைநடுங்கி கிடக்கிறது. காரணம் ஒன்றுதான், இறைவனுடைய வல்லமை மிகுத்து விட்டது. சகைக்குரிய பெருமக்களே, நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். தொடர்ச்சியாக இஸ்ரேல் என்கின்ற நாடுகளுக்கு முழு ஒத்துழைப்பும், அதிகமான ஆயுதங்களும் பணங்களும் பொருளாதாரங்களும் ஆட்டு உதவிகளும் ராணுவ உதவிகளையும் தந்து ஒரு சின்ன நாடாக பார்க்கப்படக்கூடிய பலஸ்தீனை காலம் முழுவதும் பல்லாண்டு காலங்களாக எதிர்த்து வரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கும் நிலைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இறைவன் இதற்கு நீண்ட எச்சரிக்கைகளை தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு 5 மாதங்களுக்கு முன்னால் செப்டம்பரில் இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கும் உதவி செய்யக்கூடிய அமெரிக்காவினுடைய வெளிப்படையான அந்த தன்மை எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்காவில் கலோரினா என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது, புளோரிடா என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. இந்த 2 இடத்திலிருந்து மட்டும்தான் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்படுகிறது, இஸ்ரேலுக்கு நிதி திரட்டப்படுகிறது. இந்த புளோரிடா என்கிற நகரத்தில் அதிகமான யூதர்கள், பணக்கார யூதர்கள் வசிக்கிறார்கள். ஒட்டுமொத்த அமெரிக்கர்களுடைய நிதிகளையும் திரட்டி ஆயுதங்களை வாங்கி ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் என்கின்ற சின்ன ஒரு நகரத்திற்கு, நாட்டுக்கு அதை அனுப்பி பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய மக்களை கொல்ல வேண்டும் என்பதை ஆர்ப்பரித்து ஆராதாரத்தோடு அதை ஆதரித்து வரக்கூடிய மக்கள் அந்த கூட்டம் அந்த இடத்தில் இருக்கிறது. ஒரு இடம் ஆயுதங்கள் தாங்கக்கூடிய இடம், இன்னொரு இடம் நிதி திரட்டக்கூடிய இடம். ஒரு 5 மாதத்திற்கு முன்னால் செப்டம்பரிலே அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார். ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அமெரிக்காவிற்கு இருந்தது. மிகப்பெரிய அளவிற்கு 80 லட்சம் டன் அவர்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆயுதங்களை தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் மூலியமாக காசாவிலே வீசப்பட்ட குண்டுகள் மூலியமாக ஏற்பட்ட இழப்புகளுடைய இழப்பீடு $3500 அமெரிக்க டாலர் என்பதாக சொல்லப்படுகிறது உலக வங்கி. இந்த $3500 அளவிற்கு இழப்பீடுகளை சந்தித்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய காசாவிற்கு அல்லாஹ் பதில் கூறும் முகமாக செப்டம்பரிலே அல்லாஹ் தஆலா இந்த 2 நகரத்தையும் அளித்தார். பெரிய செய்திகளாக பார்க்கப்படவில்லை. கடல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த புளோரிடாவாக இருக்கட்டும், கலோரிடாவாக இருக்கட்டும், இந்த 2 நகரத்தையும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய புயலை கொண்டு, மிகப்பெரிய சீற்றத்தை கொண்டு 1 கோடி மக்கள் வாழ்வதற்கு வசதியற்றவர்களாக ஆக்குகின்ற நிலையை ஆயுத கிடங்குகள் மொத்தமும் தரைமட்டமாக மாறியது. அத்தனை விதமான மக்களும் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த எச்சரிக்கையை தாண்டியும் இன்றைக்கு ஜனவரி 5 அமெரிக்காவினுடைய அதிபராக புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய ட்ரம்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரக்க குணம் கொண்ட அந்த நபர் சொன்ன வார்த்தை செய்தி வலைதளங்களில் மிகவும் விமர்சையாக காண்பிக்கப்பட்டது. ஆல் ஹெல் பிரேக் அவுட் இன் தி மிடில் ஈஸ்ட். நான் வெள்ளை மாளிகைக்குள் பதவியேற்பதற்கு முன்னால் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸ் என்கின்ற இயக்கம் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிணை கைதிகள் 250 பேரையும் வெளியிடவில்லை என்று சொன்னால், அவர்களை பிணை கைதியாக இருந்து விடுவிக்கவில்லை என்று சொன்னால், நான் பொறுப்பேற்கக்கூடிய 20ஆம் தேதி நான் வெள்ளை மாளிகையில் பொறுப்பேற்கிற பொழுது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியாக பார்க்கப்படக்கூடிய கிழக்கேசி அந்த கிழக்கில் இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காசாவும் பலஸ்தீனும் நரகங்களாக காட்சியளிக்கும் என்பதாக சொல்லிவிட்டு இந்த 1 மாதத்திற்குள்ளாக அவர் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் நிஜமாக்கி விட்டார். நரகம் என்பது காட்சியாக மாறிவிட்டது. கிட்டத்தட்ட இன்றைய தகவலின் பிரகாரம் இதுவரைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸ் என்கின்ற அந்த நகரம் ஒட்டுமொத்தமாக மூடிவிட்டது. தீக்கரையாக ஒட்டுமொத்தமாக அழிந்து விட்டது. எதற்காக அந்த தீ எப்படி பரவியது, எதை கொண்டு ஆரம்பமானது என்பது இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சிக்கு பின்னாலும் கண்டுபிடிக்க முடியாத புதிராகவே இருக்கிறது. நிமிடத்திற்கு 100 மைல் வேகத்தில் புயல் வீசுகிறது. காற்றினுடைய வேகம் அவ்வளவு தூரம் வீசுகிறது. 3 மணி நேரத்தில் 980 ஏக்கர் நிலம் கரிந்து சாம்பலாகி புகைகளாக வெண்மண்டலங்களாக அந்த காட்சி அளிக்கிறது. 12,000 வீடுகள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. 4 லட்சம் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ஒட்டுமொத்தமாக 145 கிலோமீட்டர் கலிபோர்னியாவில் இருந்ததாக அடையாளமே இல்லை என்பதாக செய்திகள் சொல்லுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஒரு நாட்டில் ஒரு வெளிப்படையாக அதிகாரங்களும் கூக்குரல்களும்
வெளிப்படையாக வன்மைகளும் வெளிப்படையான முறையில் ஒரு மனிதர்களை, ஒரு கூட்டத்தை, ஒரு பலகீனமான ஒருவர்களை, பலம் சார்ந்த ஒருவர்கள் தாக்குகின்ற பொழுது அது இறைவனின் பிடியில் போனால் அது எந்த அளவிற்கு பாதிப்புக்கு ஆளாக்கப்படும் என்பதை நிதர்சனமாக இன்றைக்கு செய்திகள் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னமும் எத்தனை பேர் அங்கு இறக்கப்பட்டிருக்கிறார்கள், சாம்பலாக்கி இருக்கிறார்கள், கருகி போயிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிவரவில்லை. சொல்ல வருகிற தகவல் சங்கிக்குரிய பெருமக்களே, 483 நாட்களில் காசாவில் ஏற்பட்ட இழப்புகளை விட 10 மடங்கு இழப்புகள் இந்த 8 நாட்களில் அமெரிக்கா சந்தித்திருக்கக்கூடிய அந்த கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸில் $25,000 மதிப்புள்ள நச்ச அளவிற்கு இழப்பீடுகள், அங்கு இருக்கக்கூடிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த நகரம் எழுந்து வருவதற்கு பல்லாண்டுகள் காலம் பிடிக்கும் என்பதாக செய்திகள் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களை, நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த 22ஆம் நூற்றாண்டுகளில் இது போன்ற இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டிலும் கூட அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு நிதர்சனத்தை, அத்தாட்சிகளை, அவனுடைய வெளிப்பாடுகளை தந்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த மனித சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ் தஆலா நெருப்பினால் எந்த சமூகத்தையும் அழிக்கக்கூடிய பண்புள்ளவனாக இறைவனுடைய சுன்னத்துகள் இருந்தது கிடையாது. இறைவன் அழித்த வரலாறுகளில், இறைவன் அவன் பஸ்மமாக்கிய வரலாறுகளில் இறைவனுடைய அந்த அத்தாட்சிகளை எந்த மனிதரும் இன்னொரு மனிதரை, எந்த ஒரு உயிரும் இன்னொரு உயிரை நெருப்பினால் பொசுக்குவதை அல்லாஹ் அனுமதித்தது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லுகின்ற அந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்னாள் வாழ்ந்த நபிமார்களில் ஒரு நபிமார்களுடைய கூட்டத்தில் இருந்த ஒருவர், அவர் நபியாக இருந்த நேரத்திலே ஒரு நீண்ட பயணத்திலே அவர் தொடர்பு கொண்டார். அந்த பயணத்தின் பொழுது அந்த பயணத்தின் இடையில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் இளைப்பாற வேண்டும் என்பதற்காக அவருடைய பொருள்களை எல்லாம் வைத்துவிட்டு அங்கு தூங்குகிறார். தூங்குகின்ற நேரத்தில் ஒரு எறும்பு ஒன்று அவரை கடித்து விடுகிறது. அந்த நபிக்கு கடுமையான கோபம் வந்து விடுகிறது. அந்த நபி அந்த எறும்பினுடைய கடியினுடைய வலியை தாங்க முடியாமல் உடனே அங்க இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் அகற்றிவிட்டு கூட வந்திருந்த சக பயனாளிகளை கொண்டு அந்த எறும்பு பொத்துக்கு தீயை வைத்து எரிக்க சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் எரித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே வகி இறங்கியது அந்த நபிக்கு, நீங்கள் ஒரு எறும்பிற்கு பகரம் இன்னொரு எறும்பை கொண்டிருக்கலாம், அதற்கு ஒட்டுமொத்த பொந்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான எறும்புகளை அழித்துதான் உங்களுடைய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று இருந்திருக்க கூடாது என்கின்ற அந்த கண்டிப்பான வார்த்தைகளை அந்த நபிக்கு அல்லாஹ் வகையாக கொடுத்தார் என்கின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன், ஒரு சக உயிரை இன்னொரு உயிர் இக்காரணத்தை கொண்டும் நெருப்பை கொண்டு பொசிப்பது அல்லாஹ்வுடைய சுன்னத் என்கின்ற வரலாற்றில் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதையும் மிஞ்சி அல்லாஹ் தஆலா இன்றைக்கு நெருப்பின் மூலியமாக நிமிடத்திற்கு 980 என்கின்ற அளவிற்கு அதனுடைய வேகம் கடந்து எந்த விதமான தானியங்கி மூலியமாக இன்றைக்கு அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிறது. அது வைத்திருக்கக்கூடிய ஏர்கிராப்டிலே C415 என்கின்ற ஏர்கிராப்ட் என்பது ஆக உலகத்திலே மிகவும் தொழில்நுட்பம் உள்ளது. அது பறந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு குளத்தில் இறங்கி ஏறியது என்று சொன்னால் குளத்தில் இருக்கிற அத்தனை நீரையும் உறிஞ்சிக் கொள்கின்ற அவ்வளவு விதமான சக்தி வாய்ந்த அது போன்ற ஏர்கிராப்டுகளை கொண்டும் கூட, ஹெலிகாப்டரின் மூலியமாக கொண்டும் கூட எந்த விதமான தீயையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்கின்ற அந்த செய்திகளை சொல்லுகிறது. செய்திகள் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வின் மீது நாம் பயப்பட வேண்டும், அஞ்சிக் கொள்ள வேண்டும். அவனுடைய வல்லமை மிகைத்து விட்டால் உலகத்தில் எவ்வளவு பெரிய நாடுகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வல்லரசுகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆணவம் கொண்டவர்களாக இருந்தாலும் நிமிடத்தில் அழித்து விடுவான் என்பதற்கு இதுவரைக்கும் நடந்த வரலாற்றுகள் இதுவும் ஒரு வரலாறு என்கின்ற இடத்தை பிடிக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சங்கைக்குரிய பெருமக்களே, இது போன்ற நேரங்களில் நாம் எப்படி மனதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்? இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, உலகம் எங்கும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. சமகாலத்தில் வாழ்கின்ற அறிஞர் அலி முகமது என்கின்ற அறிஞரிடத்தில் கேட்கப்பட்டது, இது போன்ற கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸில் மிகப்பெரிய தீ விபத்து நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் கருகுகிறார்கள், வீடுகள் நாசமாக்கப்படுகிறது, அங்கிருக்கிற உயிர்கள் கொல்லப்படுகிறது. இப்படி இருக்கிற பொழுது நாம் இஸ்லாமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு இஸ்லாமிய முஃமின், ஒரு ஈமான் கொண்ட முஃமின் இதை எப்படி பார்க்க வேண்டும்? எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை வேறறுக்க வேண்டும் இருக்கக்கூடியவர்கள், அந்த எண்ணம் இருக்கக்கூடிய ஒருவர்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் எதிரிக்கு இழப்பு ஏற்படுகிறது. இதை நாம் சந்தோஷமாக மகிழ வேண்டுமா, அல்லது அங்கு இறக்கக்கூடிய மக்களுக்காக நாம் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டுமா, அல்லது அவர்களுக்காக உதவிகளை புரிய வேண்டுமா? இன்றைக்கும் கூட செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. கலிபோர்னியாவில் அங்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு உதவக்கூடிய கரங்களில் இஸ்லாத்தினுடைய கரங்கள் நிறைய இருக்கு. நிறைய பேர் அங்க போய் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அங்க போய் களத்தில் இறங்கி உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் செய்திகள் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அந்த வரம்புகள் என்றும் தாண்டப்படுவது கிடையாது.
அந்த சமகால அறிஞர் சொன்ன வார்த்தை அலி முகமது இப்பொழுதும் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இது போன்ற நிகழ்வுகள் மூலியமாக முஸ்லிம்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இது போன்ற அல்லாஹு தஆலா பேரிடர்களை பெரும் அழிவுகளை கொடுக்கிற பொழுது பாவிகளுக்கு அது தண்டனையாக பார்க்கப்பட வேண்டும். அதே நகரத்தில் வாழுகின்ற மக்கள் அந்த இடத்தில் தண்டிக்கப்பட்டிருந்தால், அவர்களும் அந்த தீக்கரையில் அவர்கள் பலியாக இருந்தால், அது அவர்களுக்கான சோதனைகளாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். எந்த பாதிப்பும் இல்லாமல் விலகி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய முக்மீனாக இருந்தால் அது நமக்கு படிப்பினை என்பதை இந்த உண்மையுள்ள ஒரு முக்மீன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை சொல்லுகிறார். சங்கைக்குரிய பெருமக்களை, இன்றைக்கு நாம் இதைத்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு வல்லரசு நாடு அது எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் அல்லாஹுவிற்கு பிடிக்கும் முன்னால் அது ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் அதை நிதர்சனமாக காண்பித்து விட்டார். இதை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்கின்ற அர்த்தம் அல்ல. அங்கு இருக்கக்கூடிய எத்தனை இஸ்லாமியர்களும் அதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதில் இறந்து போயிருக்கிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் உண்மையான முக்மீன் இது போன்ற இடர்கள், பேரிடர்கள், இது போன்ற அழிவுகள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும். அந்த மக்களுக்கு உதவக்கூடிய கரங்களாக இருக்கலாம், அந்த மக்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கும் நாம் அந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை தான் மார்க்கம் வலியுறுத்துகிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, இந்த நிகழ்வின் மூலியமாக அல்லாஹ்வினுடைய அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பிரதிபலிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். இன்றைக்கு நாம் சிறந்தவர்கள், அவர்கள் தீயவர்கள் என்பதால் அல்லாஹ் அழித்து விட்டார் என்கின்ற அர்த்தம் அல்ல. நாம் சிறந்தோங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம் வாழ்க்கையில் மிளிர்வு இருக்கிறது, நம் வாழ்க்கையில் எல்லா விதமான ஒளிவட்டமும் நமக்கு சார்ந்ததாக இருக்கிறது என்பதாக எண்ணிவிடக் கூடாது. உண்மையில் சொல்ல போனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் கூட சமீபத்திலே வெளிவந்த செய்தியில் கூட நம் இஸ்லாமிய சமூகத்திலே முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய பெண் மக்கள், முஸ்லீம் பெண்கள், 2 பெண்கள் தன்னை இருவர் ஒரு இணக்க அந்த ஓரிரு திருமணம் என்பதாக சொல்வார்கள், ஒரே இனத்தை சார்ந்த திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்பதாக 2 இஸ்லாமிய பெண்கள் தமிழகத்தில் வாழ்கின்ற ஒரு மாவட்டத்தின் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு பெண்ணை இன்னொரு பெண் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும், ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற சககாலத்தில் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அதை நீதி கேட்டு வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். வழக்கை வென்று விட்டார்கள். நீதிமன்றமும் அதற்கு தகுதியான ஆதாரங்களை கொடுத்து அதை ஒப்புதல் தந்துவிட்டது. அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு விட்டார்கள் என்கின்ற செய்தியும், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் இதே நகரத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது, இதே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய சீற்றம் எதை கொண்டு ஏற்படுகிறது? அபு அய்யூப் என்கின்ற சஹாபி மிஸ்ர் தேசத்திற்கு செல்லுகிறார்கள். மிஸ்ர் தேசத்திற்கு செல்லுகின்ற நேரத்தில் அசருடைய நேரம், அசர் முடிகிற நேரத்துக்கு அந்த மிஸ்ர் தேசத்துக்கு போறாங்க. மக்ரீப் தொழுகைக்காக அவர் பள்ளிக்கு செல்லுகிறார். அந்த நேரத்தில் கவர்னராக, ஆளுநராக அந்த மிஸ்ர் தேசத்தை ஆழ்ந்து கொண்டிருந்த உக்பத் இப்னு ஆமிர் என்கின்ற சஹாபி அவர்தான் வந்து தொழ வைக்க வேண்டும். மக்கள் காத்திருக்கிறார்கள், சஹாபிகள் காத்திருக்கிறார்கள், அங்கு இருக்கிற மிஸ்ர் தேசத்தின் மக்கள் காத்திருக்கிறார்கள். அபு அய்யூப் என்கின்ற சஹாபி வெளிதூரத்தில் இருந்து பயணத்தில் அங்கு வந்து அவரும் தொழுகைக்காக காத்திருக்கிறார். மக்ரீபினுடைய வக்து தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் 30 ஆமிரை காணவில்லை. நீண்ட நேரத்திற்கு பின்னால் ஆளுநர் அங்கு பள்ளிக்கு வருகிறார். வந்தவுடன் அவர்கள் எதுவும் பேசாம தொலை வைக்கிறதுக்கு எல்லா மக்கள் அனுமதி கொடுக்கிறாங்க, தொலை வச்சிடறார். தொழுது முடித்ததற்கு பின்னால் அபு அய்யூப் என்கிற சஹாபி உக்பத் இப்னு ஆமிரை சந்திக்கிறார். உக்பத் இப்னு ஆமிர் ஒரு சஹாபி, பெருமானார் நெருங்கி பழகிய சஹாபி. அவருக்கு மிஸ்ர் தேசத்திலே பொறுப்பை ஸல்லல்லாஹு கொடுத்திருந்தார். பெருமானாருடைய காலத்திற்கு பின்னால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அபு அய்யூப்ங்கிற அந்த சஹாபி இவரை சந்தித்து சொன்னார், ஏன் இவ்வளவு தாமதமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? ஒரு நாட்டினுடைய ஆளுநர், மக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள், தொழுகையினோட பிற்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு தாமதமாக வந்து நீங்கள் மகரீப் தொழுக வைக்க வேண்டுமா என்பதாக உக்பத் இப்னு ஆமிரை பார்த்து அபு அய்யூப்ங்கிற சஹாபி கேட்கிறார்கள். அரசு அலுவல்கள் காரணமாக, வேலைகள் காரணமாக எனக்கு வரதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த சஹாபி சொன்னாங்க. அபு அய்யூப்ங்கிற சஹாபி சொன்னாங்க, நான் பெருமானாரிடத்தில் இந்த செய்தியை கேட்டதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வணக்க வழிபாடுகளில் தொழுகையில் மக்ரீபு தொழுகை என்பது மிகவும் உன்னதமான தொழுகை. இந்த மக்ரீபு தொழுகை பிற்படுத்தக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது என்று சொன்னால், மக்ரீபினுடைய விஷயத்தை மக்கள் பிற்படுத்துகிறார்கள். அதனுடைய காரணம் வேலை அலுவல்களாக, உலக காரணங்களுக்காக ஒரு வக்தினுடைய தொழுகை மக்ரீப் பிற்படுத்தப்பட்டதை கேள்விப்பட்டால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இறைவனுடைய சீற்றம் அங்கு தொடங்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அபு அய்யூப்ங்கிற சஹாபி இந்த சஹாபிக்கு சொல்றாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு நாம் வாழுகின்ற காலத்தில் இறைவனுடைய வரம்புகள், இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகளில் வரம்பு மீறுவது கூட இயற்கை சீற்றத்திற்கு காரணமாக அமையலாம். இன்றைக்கு வெகு விரைவாக எல்லா விஷயங்களிலும் எடுத்துக் கொள்ளலாம். இறை சிந்தனை என்பது நாம் இறைவனை நாம் வணங்குகிறோம் என்பதை தாண்டி அவன் மீது உணர்வோடு நாம் இருக்கிறோம் என்பதை நாம் யாரும்
நம் கல்வை தொட்டு சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கிறது. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார். யா ரசூலல்லாஹ், தொழுகையில் உணர்வோடும் உணர்ச்சியோடும் பேணிக்கையோடும் தொழுகக்கூடிய தொழுகை இடத்தில் இல்லை என்பதாக கேட்டார். அப்படி ஒருவேளை எனக்கு உணர்ச்சியும் இறைபக்தியும் அல்லாஹ்வின் மீது தவக்குலும் ஏற்பட்டு ஒரு தொழுகையை தொழ வேண்டும் என்றால் நான் எப்படி தொழ வேண்டும் என்பதாக பெருமானார் இடத்தில் கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பயணத்திற்கு ஒருவன் செல்லுகிறான் என்று சொன்னால் அந்த பயணம்தான் அவனுடைய கடைசி பயணம் என்பதை அந்த வீட்டார்கள் அறிந்திருந்து இவனும் அதை அறிந்திருந்து அந்த நேரத்தில் ஒரு உணர்வோடு தன் வீட்டு மக்களுக்கு எப்படி நசீகத்தை செய்வான், எப்படி அவனுடைய வார்த்தைகளும் உணர்வுகளும் இருக்குமோ அப்படித்தான் நீ தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகையிலும் இதுதான் என் கடைசி தொழுகை என்பதாக ஒரு உணர்வை ஏற்படுத்திக் கொண்டால் உன் மீது நீ தொழுகின்ற தொழுகை தவக்குலும் அல்லாஹ்வின் இரையச்சம் கொண்டதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் இது போன்ற இடர்களும் பேரிடர்களும் பேரழிவுகளும் சந்திக்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும். அபூ தர்தாங்கிற சஹாபி பள்ளியில் அமர்ந்திருக்கிற நேரத்துல ஒரு சஹாபி ஓடி வந்து சொல்லுகிறார்கள், உங்கள் வீடு எரிந்து விட்டது, எரிந்து அழிந்து விட்டது என்பதாக சொன்னார். அபூ தர்தாங்கிற சஹாபி பெருமானாரோடு உடனிருந்த சஹாபி, மிகப்பெரிய சோபனத்திற்கு சொந்தக்காரர். அந்த சஹாபிக்கு இந்த செய்தியை கேட்டவுடனே அப்படிலாம் என் வீடு எரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, அல்லாஹ்வின் சத்தியமாக எரிஞ்சிருக்காருன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய சஹாபிகள் சக தோழர்களுக்கு அது மிகப்பெரிய வியப்பாக இருந்தது. ஒரு சஹாபி கண்ணில் பார்த்துட்டு வந்து சொல்றாரு எரிஞ்சிருச்சுன்னு, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த நபர் கண்டிப்பா எரிஞ்சிருக்காதுன்னு சொல்றாருங்கிற அந்த செய்தியை கேட்டதற்கு பின்னால் இன்னொரு நபர் பின்னால் வந்து சொல்றாரு, உங்கள் வீடு வரைக்கும் தீ வந்தது, அப்படியே அணைந்து விட்டதுன்னு சொன்னார். சஹாபிகளுடைய வியப்பிற்கு பதிலளிக்கக்கூடிய அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த தவக்கல்து அலைஹ் அந்த அஷ்ரஃபுல் கரீம் என்று நீண்ட ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை நான் வீட்டை விட்டு வெளியேறுகிற பொழுது எப்பொழுதும் ஓதிவிட்டு தான் வருவேன். அப்படி ஓதிவிட்டு வந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துஆவை ஒருவர் காலையில் வீட்டிலிருந்து கிளம்புகின்ற பொழுது ஓதிவிட்டு வந்தால் அவர் மாலை வீடு திரும்புகிற வரைக்கும் அல்லாஹ் அமானிதமாக அந்த வீட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அந்த வீட்டில் எந்த விதமான நெருப்போ திருட்டோ எந்த விதமான விஷயங்களும் நடந்து ஏறாது என்கின்ற செய்தியை பெருமானார் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற அந்த சத்திய வார்த்தையை நம்புகிறேன். கண்டிப்பாக எரிந்திருக்கிறார் என்பது எனக்கு உறுதி இருந்தது. அதே போல அல்லாஹ் ஆக்கிவிட்டார் என்பதாக அந்த சஹாபி சொன்னார். சங்கைக்குரிய பெருமக்களே, இது போன்ற விஷயங்களும் அழிவுகளும் நடக்கிற பொழுது படிப்பினை நமக்கு பெற வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். நாம் வாழுகின்ற நகரத்தில் இது போன்று நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்காது என்கின்ற எண்ணமும் இருமார்க்கும் நம்மிடத்தில் இருந்தால் அதை நாம் கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இன்று பொருளாதாரம் இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, ஓய்வெடுப்பதற்கு நல்ல அறைகள் இருக்கிறது. இது இல்லாமல் இருந்து ஒரு நாள் நாம் வாழக்கூடியவர்களாக இருந்தால் நம் வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எதுவுமே நம்மிடத்தில் இல்லை. நாம் அனைவர்களும் ஒரு இடத்தில் சங்கமமாகின்ற பொழுது நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாத ஒரு விஷயங்களில் நாம் இருந்தால் அல்லாஹ்வை நாம் எப்படி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோமோ அதே உணர்வோடு வாழுகின்ற சுகமான காலங்களிலும் அல்லாஹ்வை நினைத்து அவன் விஷயத்தில் நாம் பயந்து வாழ்வதற்கு இந்த சம்பவம் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த பேரழிவு மிகப்பெரிய படிப்பனையாக இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு தந்திருக்கிறது என்பதுதான் உண்மையான தகவல். அல்லாஹ் தஆலா அது போன்ற ஒரு இறையச்சத்தோடும் எந்த நாடுகளுக்கு இழப்புகள் ஏற்பட்டாலும் இழப்புகளில் எல்லாம் ஒன்றுதான். அதில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் நிறைய பள்ளிகள் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பும் நம்மை போன்றுதான். அவர்களுக்கு நாம் பாதுகாப்பு செய்து நாம் அல்லாஹ்விடத்தில் துஆக்களை செய்ய வேண்டும். முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு நாம் நம்மளுடைய பகைமையை காண்பிக்காமல் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய துஆ என்கின்ற அந்த இரு கரங்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக்கை நல்குவானாக. வாசுரத வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.